நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருந்தாலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்ப மற்றவங்களுக்கு சொல்கிறதுங்கிறது சொல்லலாம். என்னத்த பண்ணிடுவானுங்க. நமக்கும் ஒரு கண்டென்ட் ஆச்சு, வீடியோவை போட்டால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு. யார் யாரை பார்த்துட்டு எப்போ வேணால் காசு வந்துக்கிட்டே இருக்கும்ல. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பாம்பு, நிஜமாகவே அது நல்ல பாம்பு தான், ஆனால் செத்து போச்சு பாவம். எங்கன்னா பீகாரில் ஒரு 1.5 வயசு குழந்தைகிட்ட ஒரு நல்ல பாம்பு போயிருக்கு. அப்படியே போயிட்டு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் நின்றுருக்கு. டடக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை அந்த பாம்பை பிடிச்சி பொம்மைன்னு நினச்சி கடிச்சு விட்டான். கடித்ததும் அந்த பாம்பு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு லைட்டாக இந்த பாம்பை கடித்ததுனால சும்மா ஒரு கிருகிருப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த பாம்பு அவனை கடிக்கவே இல்லை. இவங்கிட்ட கடி வாங்கிட்டு அந்த பாம்பு செத்து போச்சு. அப்போ அது ரொம்ப நல்ல பாம்பு தானே. சரி, ஓகே, இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் என்னென்னா, சென்னை தரமணியில் முக்கியமாக சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக்னு இருக்குது. அங்கே தான் நானும் படித்தேன். அந்த பாலிடெக்னிக்கில் ஒரு பாம்பு ஒன்று பிடிச்சிருக்காங்க. யூஸ்வலாங்க அங்கே நிறைய பாம்பு இருக்கும். ஏன்னா நான் படிக்கிறப்ப கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும். அப்போயே நிறையா பாம்புகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் அப்படி போயிட்டுருப்போம், இப்படி போயிட்டுருப்போம். அதே மாதிரி அந்த சைடில் போயிட்டுருக்கோம். அது அதோடைய வேலையை பார்த்துட்டு போவோம், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்போம். இப்போது அந்த ஏரியாவே டோட்டலாக மாறி போச்சு. இருந்த காடு எல்லாத்தையும் அப்படியே தரமட்டமாக்கி ரோடு, பில்டிங் அப்படின்னு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் பாம்புகள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே, ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கு. அங்கே பாம்பு பிடிக்கிற வீரர் அவர் வந்து அந்த பாம்பை பிடிச்சிருக்கிறாரு. கேட்டால் அந்த பாம்பை காப்பாற்றுறாங்களாம். ஏடா இதை காப்பாற்றுற, சரி ஓகே, அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். இப்போது அந்த பாம்பை பிடிச்சி பார்த்தா அதுக்கு இந்த தலையில் இப்படி இருக்கும்ல, யூ மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லா நல்ல பாம்புகளுக்கும், அதாவது நாகப்பாம்பு, நல்ல பாம்பு, கோப்ரா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா நல்ல பாம்புகளுக்கும் ஒரே ஒரு யூ தானே இருக்கும். இப்படி இந்த பாம்புக்கு உடம்பு 3 இடத்துல இருக்கான். மண்டையில் ஒன்று, அப்புறம் இன்னொரு 2 யூ மார்க் வந்து வேறு வேறு இடங்களில் இருக்கான். இது ரொம்ப அதிசயமான ஒன்று தான். ஏன்னா கோடி கணக்கில் ஒன்று அப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. லட்சம் கோடி கணக்கில் ஏதாவது ஒரு பாம்புக்கு இப்படி இருக்கலாம். இது ரொம்ப அதிசயமான பாம்பு தான். அந்த ஃபோட்டோவை ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க.